இன்றைய நாள் சித்திரை மாதத்து அமாவாசை வெள்ளிக்கிழமையில வந்திருக்கு. பொதுவாக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள். அமாவாசை அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு. அது மாதிரி குறிப்பாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லை தெய்வ வழிபாடு செய்கிறது இன்றைய நாளில் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த நாளில் தவறாமல் திதி தர்ப்பணம் கொடுப்பவர்கள் திதி தர்ப்பணம் கொடுத்துருங்க. படையல் போட்டு முன்னோர் வழிபாடு செய்கிறவங்க தவறாமல் படையல் போட்டு வழிபாடு செய்யுங்க. உங்கள் வீட்டில் இறந்த முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படையல் போட்டு வழிபாடு செய்கிறது. குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரை நேரத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரின் போற்றிகளை துதி பாடி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்க. அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை, ஏன்னா அந்தந்த நாளுக்குன்னு ஒரு சிறப்பான அந்தந்த விஷயங்களை நாம் செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்குங்க. இந்த பதிவு இந்த வழிபாட்டை எல்லாம் தாண்டிய ஒரு பதிவு. இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஒரு எளிமையான விஷயத்தை செய்யுங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. பதிவை பார்ப்பதற்கு முன் முதல்ல ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன், அதை முதல்ல ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த தகவல் நிச்சயமா உங்களுக்கு உதவியா இருக்கும். ஒரு மானிடன் தெய்வத்திட்ட வரம் கேட்குறாரு. என்ன வரம் கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நீ என் கூடவே இருக்கணும், வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே கடவுளும் சொல்லிடுறாரு, சரிப்பா நான் அவன் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவன் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணுறான் அப்படின்னா, டெய்லி கடற்கரைக்கு போகிறான். கடற்கரைக்கு தான் நடக்கும்போது தன்னோட இன்னொரு கால்கள் பதியுதா, அதாவது தான் கூட வர்ற கடவுளுடைய கால்களும் பதியுதா அந்த மணல்லன்னு பார்க்குறான். டெய்லி 2 கால் வருது, அப்புறம் கூட 2 மற்ற தெய்வங்களும் வராங்க போல் 4 கால் தெரிஞ்சு இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய கஷ்டம் வருது. கஷ்டம் வந்தோடனே என்ன பண்ணுறான், எப்படி நம்ம கஷ்டம் வந்துச்சு, கடவுள் தான் நம்ம கூடவே இருக்கார்ல, இன்றைக்கி டெஸ்ட் பண்ணிடுவோம், ஒருவேளை கடவுள் பார்த்து தான் நம்மளுக்கு சொன்ன மாதிரி நம்ம கூட எல்லாம் போயிட்டாராட்டிருக்குது, நம்ம போய் எனக்கு டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி கடற்கரைக்கு போகிறாரு. நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் 2 கால் தெரியல, அவர் கண்ணுக்கு தெரிலன்னு வேகமாக ஓடி கோயிலுக்கு போய், நான் உன்ட்ட என்ன வரேன் கேட்டேன், என் கூடவே இருக்கணும்னு தானே கேட்டேன், நீயும் கஷ்டம்னு என்னை விட்டுட்டு போயிட்டல அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட சண்டை போடுறாரு. உடனே கடவுள் சொல்கிறாரு, பார்த்தியா இதுதான் உன்னுடைய பிரச்சனையே, உனக்கு என் மேலே முழுமையான நம்பிக்கை இல்லாமல் தான் இப்படி ஓடி வந்திருக்க. கஷ்டம், அதாவது நீ சந்தோஷமாக இருக்கும்போது உன்னை பார்த்துக்கிட்டே நான் உன் பக்கத்தில் நடந்து வந்துட்டு இருந்தேன். உனக்கு கஷ்டம் அப்படின்னோடனே உன்னால் நடக்கவே முடியல, அது என்னுடைய கால், நீ 2 கால் தடை மட்டும் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, 2 கால்களுடைய தடத்தை மட்டும் தான் பார்த்தேன், என் பக்கத்தில் கடவுளுடைய கால் தடை இல்லைன்னு என்கிட்ட சண்டை போடுற பார்த்தியா, நீ பார்த்த அந்த கால் தடம் என்னுடையது, ஏன்னா உன்னுடைய கஷ்டத்தால் உன்னால் நடக்கவே முடியல, உனக்கு உறுதுணையாக இருந்து உன்னை நான் தோளில் தூக்கிட்டு போனேன், உன்னுடைய கால் தடமே அங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதனால் நீ நம்பிக்கையோடு எதை செஞ்சாலும், உனக்கு இப்போ கஷ்டம் வரக்கூடிய காலம் அப்படின்னா நானே உன்னை தூக்கிட்டு போயிட்டுருக்கிறேன், அந்த கஷ்டத்தால் உனக்கு எந்தவித இழப்பும் வராது, அதை நான் சமாளிப்பேங்கிற நம்பிக்கை உனக்கு இல்லை, ஆனால் நான் உன்னை காப்பாற்றுவேன் கண்டிப்பாக, இனிமேல் இது மாதிரி நம்பிக்கையின்மையோடு இருக்காத அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய பரிகாரத்துக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தங்கிறதையும் பார்த்துடலாம். இன்று இரவு, அதாவது அமாவாசை இரவு, இந்த சித்திரை மாதத்து அமாவாசை இரவு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நேராக உங்கள் வீட்டுக்கு வெளியில் அல்லது மொட்டை மாடிக்கு அல்லது பால்கனிக்கு போயிட்டு முதல்ல ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கோங்க. கண்களை மூடிட்டு உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய வேண்டுதல்கள் என்னென்னவோ அது எல்லாத்தையும் நினச்சிட்டு உங்கள் 2 கைகளையும் தூக்கி இந்த பிரபஞ்சத்தை நோக்கி ஒரு நன்றி சொல்லுங்கள். நம்பிக்கையோடு, நான் என்ன ஆசைப்பட்டனோ அது எனக்கு நடக்கும், என்னுடைய தேவை என்னவோ அது நடக்கும், எனக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும், என்னுடைய கஷ்டம் எல்லாம் நிச்சயமாக தீரும், என்னுடைய பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும், எனக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்தை நோக்கி உங்களுடைய 2 கைகளையும் தூக்கி, கைகளை வானத்தை பார்த்து தூக்கி நன்றி செலுத்துங்க. முழு நம்பிக்கையோடு பிரபஞ்சத்திற்கும் இன்றைய தினம் நன்றி செலுத்துங்க. இன்றைக்கி மட்டும்தான் செய்யணுமாங்க, எல்லா நாளும் இதை செய்யலாமன்னா வாழ்க்கையில் எல்லா நாளும் இதை நீங்கள் செய்யும்போது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதிலும் குறிப்பாக அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்களில் இதை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இப்போ அந்த கதையில் அந்த நம்பிக்கை இருந்ததுனால கடவுளை அவனை தூக்கிட்டு போய் கூடவே இருக்காருங்கிறத உணர்த்தினாரு. இப்போ நீங்கள் உங்களை சுற்றி நல்ல விஷயந்தான் இருக்குது, உங்களுக்கு நல்லது நடக்கும்னு நினச்சி
இந்த பிரபஞ்சத்திடம் முழு சரணாகதி அடைந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இப்போ பிரபஞ்சத்துக்கு நீங்கள் நன்றி சொல்ல சொன்னீங்க. குறைந்தது எத்தனை நிமிடங்கள் நான் இதை செய்யணும் அப்படின்னா, நான் முதல்ல உங்களை நினைக்க சொன்னேன்னா நினச்சி எல்லாம் செய்து முடிச்சுட்டு குறைந்தது 1 நிமிடம், அதாவது 60 நொடிகள் உங்கள் இரு கைகளை உள்ளங்கையை விரித்து வானத்தை நோக்கி கைகளை வைத்து நன்றி செலுத்துங்கள். நல்லதே நடக்கும். பிரபஞ்சத்திற்கு நன்றிங்கிற ஒரு உணர்வோடு நீங்கள் இருந்தால் போதும், வேறு எதுவும் நீங்கள் சொல்ல வேண்டாம். ஏன்னா உங்கள் மனசுக்குள்ளேயும் உங்கள் எண்ணத்துக்குள்ளேயும் உங்கள் மூளைக்குள்ளேயும் 1008 கற்பனைகள் ஓடிட்டுருக்கும், 1008 பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். இதை எப்படி சமாளிக்க போகிறோங்கிற எண்ணங்கள் ஓடிட்டுருக்கும். அதை தாண்டி அது ஃபுல்லாக உங்கள் கைகள் வழியாக இந்த பிரபஞ்சத்தை நோக்கி போயிடும். இந்த பிரபஞ்சத்தின் அருளால் உங்கள் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும், உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக தீருங்க. இன்று நன்றியுணர்வோடு உங்கள் கைகளை தூக்குங்கள், போதும் கஷ்டம் தீரும். இது போன்ற எண்ணற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.